கோவை மாவட்டம் காரமடையில் ரூபாய் 28 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு எப்பொழுது வரும் என வாகன ஓட்டிகள் எதிர்பார்ப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகில் உள்ள காரமடையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் ரயில்வே துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் 28 கோடி மதிப்பில் காரமடை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகிலிருந்து துவங்கி தோளம்பாளையம் ஐயங்கார் பேக்கரி வரை மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தற்பொழுது புதிய மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் மற்றும் கோவையிலிருந்து காரமடை மேற்கு பகுதியான தோளம்பாளையம், வெள்ளியங்காடு, ஆதிமதியனூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தினம்தோறும் ஏராளமான வாகனங்கள் வந்து செல்கின்றன. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சுபமுகூர்த்த தினங்களிலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் அதிகமான கூட்ட நெரிசல்கள் ஏற்படுகின்றன. மேலும் கோவை முதல் மேட்டுப்பாளையம் வரை செல்லும் ரயில் வரும்பொழுது ரயில்வே கேட் போடப்படுவதால் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே மேம்பாலத்தை விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் காரமடை மேற்கு பகுதிக்கு செல்ல சுலபமாக இருக்கும் என வாகன ஓட்டிகள் எதிர்பார்க்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.